ஏய் என்னடா ஷாக்கா இருக்கா? என்னடா இந்த ஆள் கிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு தோணுதா? தோணும், இன்னும் என்னென்னலாமோ தோணும். எப்படிடா இந்த ஆளை வெளியே துரத்தலாம்? பேசாம இவர் ஜெயிலே இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இப்படியெல்லாம் கூட தோணும். ஆனா என்ன செய்யறது, விதி வலியது. டேய், ஜெயிலுக்கு வெறும் மார்க்கண்டையனா போனவன் வெளியே வரும்போது வக்கீல் மார்க்கண்டையனா வந்திருக்க. சும்மா விட்டுருவனா உங்களை எல்லாம்? இங்க பாருங்கப்பா, நீங்க தேவையில்லாம எங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. யாரு? நானா? அப்போ நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றதுக்கு பேர் என்ன? இதோ இவர் இருக்காரு, இவருதான் உங்க கேங் லீடர் இல்ல? அந்த மார்க் ஒரு முட்டாள். நாம எல்லாத்தையும் டீல் பண்ணிக்கலான்னு உங்க எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணவர் இவரு தானே? அப்புறம் என்ன, இவரை கூட்டிட்டு போய் உங்க நால்வர் கூட்டணியில சேர்த்து என்ன எப்படி எதிர்கொள்றதுன்னு திட்டம் போடுங்க. அடுத்ததானடா பண்ணுவீங்க? ஆமா, நாங்க தான் கொலை செஞ்சேன்னு உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு? இருக்கு. அதை எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? ஏய், சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்ல வேண்டாம். எப்பவும் ரெடியா இருங்க. உங்க 4 பேரையும் மொத்தமா அள்ளிட்டு போக ஒரு நாள் போலீஸ் வருவாங்க. அப்ப அந்த பால்கனில நின்னு டீ குடிச்சுக்கிட்டே நான் வேடிக்கை பார்ப்பேன். பவர்ஃபுல் பீப்புள் கம்ஸ் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ் கிடையாதுடா. பவர்ஃபுல் பீப்புள் மேக் பிளேசஸ் பவர்ஃபுல். புரியுதா? அந்த பணத்தை கொடுத்துட்டு ஒதுக்கி விட்டுருங்க, நான் கிளம்பிடுறேன். என்னது? பணத்தை கொடுத்து ஒதுக்குறதா? ஏய், யாருக்கிட்ட கேக்குற பணம்? உங்க எல்லாத்தையும் தானே கேக்குறேன். ஓ, பணம் வேணுமா உனக்கு? இங்க பாரு, ஒத்த பைசா தர முடியாது. நீ போறதா இருந்தா எங்க வேணாலும் கிளம்பி போய்க்கோ. இதுவே எங்க போய் நிக்கும், எப்படி முடியும்னு ஒரு மண்ணு புரியல. அப்படி இருக்கும்போது இவளுக்கு பணம் வேணுமாமே? பணம் மச்சான், நீ கொஞ்சம் அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். யோ, கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லவல. இங்க பாரு. ஏய், என்ன பாருடி, இது 4 பேர் சம்பந்தப்பட்ட கொலை மேட்டர். இதுல ஒருத்தர் பிரிஞ்சு போனாலும் எல்லாருக்கும் தான் பிரச்சனை. எதுவா இருந்தாலும் கடைசி வரைக்கும் ஒன்னா நின்னு சமாளிக்கிற வரைக்கும் தான் சேஃப்டி. அத புரிஞ்சுக்க. 2வது, நீ இவ்வளவு தூரம் பதற அளவுக்கு இங்க ஒண்ணுமே நடக்கல. ஆமாக்கா, அப்பா சும்மா நம்மள பயமுறுத்தவும் அடக்கி வைக்கவும் தான் இப்படி பண்றாரு. ஏய், நீ அப்படி நம்புறியடா? அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது? தெரியும்க்கா, தெரிஞ்சதுனால தான் சொல்றேன். கிழிச்சு ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி இருந்த அப்பா கிட்டயாவது கொஞ்சமாச்சு போனா போது பாவங்கிற குணம் இருந்தது. இப்போ அவர் பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண்ணுங்கிற மாதிரி இருக்காரு. பாசம் சென்டிமெண்ட்டுக்குலாம் எனக்கு இடமே கிடையாது. சரிக்கா, அப்படியே அவர் பழச தோன்றதா இருந்தாலும் அவரால் என்ன செய்ய முடியும்? என்ன ஆதாரம் இருக்கு அவர்கிட்ட? என்ன ஆதாரமா? அது அவருக்கு தாண்டா தெரியும். ஆதாரம் இல்லாமல இவ்வளவு தூரம் கோர்ட்டுக்கு போயிருப்பாரு. யோசிடா. ஏப்பா, நீங்க என்னவோ பண்ணிட்டு போங்க, என்ன ஆளை விடுங்க தயவு செஞ்சு, நான் போறேன். ஏய் ரேவதி, என்ன என்ன பிரச்சனை? ஒரே காச்சு மூச்சுன்னு சத்தமா இருக்கு. அதானே,
அதுவும் உங்க குரல் தான் பெருசா இருக்கு. இல்லையே. அது அது வந்து ஒண்ணு இல்ல உமா, மாமா கேஸ ரீஓபன் பண்ணிருக்காருல, அதுக்கு பயந்துகிட்டு எங்கேயோ டூர் போறேன்னு கிளம்புறா. அதான் வேணான்னு சொல்லிட்டு இருந்தோம். ஏன் அப்பா கொலை கேஸ ரீஓபன் பண்ணா நீங்க எதுக்கு பயப்படணும்? சார், நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு போலீஸ் ஜீப் வந்துருக்கு சார். போலீஸா? ஆமா சார், அங்க பாருங்க வராங்க. வாங்க. வாங்க சார். வணக்கம் சார். இங்க கோபிச்சந்த்ங்கிறது யாரு? கோபி சந்தா அப்படி யாரு இருக்கா? ஏய், அவர் தான்டா டி நகர்ல ஜுவல் ஷர்ட் கடை வச்சிருக்காருல. அவரா? ஆமா சார் இருக்காரு. அவர் எங்க இருக்காரு? அவரு A1ல இருக்காரு. A1ல தான் இருக்கானா? கரெக்டான வீட்ல தான் அவன் இருக்கானா? அந்த ஆள் 25 லட்சம் மோசடி பண்ணிட்டு இந்த வீட்ல வந்து ஜாலியா இருக்கான். ஆளு எப்படி? அதுவா சார், 4 மாசத்துக்கு ஒரு புது கார் மாத்துவார் சார். எங்க யாரையுமே மதிக்க கூட மாட்டாரு சார். இதோ பாருங்க, அசோசியேஷன் மீட்டிங் அப்படி இப்படின்னு கூப்பிட்டா கண்டுக்கவே மாட்டாருங்க. ஒழுங்கா பார்க்கிங் பண்ண மாட்டாரு. அந்த ஆளோட வைஃப் இருக்காங்களே, அவங்க அதை விட ரொம்ப திமிரு சார். ஓஹோ, அந்த அம்மாவும் அப்படிதானா? முக்கியமா கம்ப்ளைண்டே அந்த அம்மா மேல தான் வந்திருக்கு. அப்படியா சார்? எல்லாம் செய்வாங்க சார், மோசமான ஆளுங்க. ஹலோ, எதுக்கு இப்படி கேட்ட போட்டீங்க? நீங்க எதுக்கு அவங்கள அரெஸ்ட் பண்ணீங்க? அது எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? முதல்ல நீங்க யாரு? நான் இதே அபார்ட்மெண்ட்ல குடியிருக்கிறவன். யோ, என்னையா இந்த ஆள் மார்க்க போலீஸ் கிட்டே வம்பு பண்றாரு? சார், ரொம்ப டேஞ்சரான ஆளா இருப்பாரு போல சார். மிஸ்டர், ஒழுங்கு மரியாதை கேட்டை திறந்து விட்டுட்டு ஒதுங்கி நில்லுங்க. இல்லனா உங்களை புடிச்சு முதல்ல ஜீப்ல ஏத்திடுவேன். ஓஹோ, என்னையுமா? எங்க புடிச்சு ஏத்து பாப்போம். முடிஞ்சா ஏத்தி பாரு பாப்போம். யோ, யார் யா நீ? போலீஸியா வாப்போன்னு பேசுற? ஏய், நீ ஒரு வக்கீலையே வாப்போன்னு பேசுறியே, அப்போ உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? சார், இந்த ஆள் வக்கீல் சார். கொஞ்சம் வில்லங்க முடிச்ச வக்கீல் சார். கொஞ்சம் பார்த்து பேசுங்க சார். வக்கீல்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? இப்ப மட்டும் வாங்க போங்கன்னு வருது இல்ல பேச்சு. இதுக்கு முன்னாடி எங்க போச்சு இந்த மரியாதை? போலீஸ் யூனிஃபார்ம் போட்டா கண்ணுல பாக்குற எல்லாரையும் வா போ வாடா போடான்னு கூப்பிடலான்னு உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது? மத்தவங்கள முதல்ல மதிச்சு பேச கத்துக்கங்க. ஏய், ஆரம்பிச்சிட்டாரு அவர் பிரசங்கத்தை. அதுவும் இந்த வாட்டி போலீஸ் கிட்டயே டீலிங். ரொம்ப விளங்கிரும். ஏய், அந்த ஆள் என்ன உலகத்தை திருத்த வந்திருக்காரு? கடுப்ப கலப்பிக்கிட்டு ஐயோ, ஏதாவது ஒரு ஏழரை இழுத்துட்டு பிரச்சனையை பண்ணிக்கிட்டு ஏன் இப்படி டார்ச்சர் பண்றாருன்னு தெரியலையே. இவரு ஒருத்தரை இந்த அபார்ட்மெண்ட் ஆளுங்களால விரட்டி அடிக்கவே முடியலையே. போலீஸ் கிட்டயே போய் இப்படி பிரச்சனை பண்ணா பாக்குற இவங்களுக்கு எப்படி அவர்கிட்ட போய் பேச தைரியம் வரும்? எல்லாம் பயப்படதான் செய்வாங்க. இல்லன்னா அப்படியே கிழிச்சிட்டு வராக்கும். போடாடி. இப்ப எதுக்கு கேட்ட போட்டீங்க? அத சொல்லுங்க முதல்ல. ஏன் சார், எங்க பிளாட்ல இருக்கிற ஒருத்தரை நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனா இங்க இருக்கிறவங்கிற அடிப்படையில கேட்கதான் செய்வேன். என்ன செய்வீங்க? என்ன பிரச்சனை? எதுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு போறீங்கன்னு சொல்லணும்ல. இது எக்கனாமிக் கிரைம். இதுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியமே இல்லை. அப்போ நீங்க சட்டப்படி தான் நடந்துட்டு இருக்கீங்க. அட ஆமா, எந்த விதிமீறலும் இல்ல, எல்லாமே பர்ஃபெக்ட்டா போயிட்டு இருக்கு. பொய் சொல்றீங்க இன்ஸ்பெக்டர் சார். நான் சொல்றேன், நீங்க ரூல்ஸை மீறி அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. போலீஸுக்கே ரூல்ஸா? சும்மா இரு, நீ வேற. என்ன ரூல்ஸை மீறணும்? நீங்க வக்கீல்னா உங்களுக்கு ஒன்னும் கொம்பு முளைக்கல. பார்த்து பேசுங்க. நீங்க முதல்ல அந்த அம்மாவை இறக்கி விட்டுட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டே இருங்க. என்னது மன்னிப்பு? என்னங்க அவர் இப்படி சொல்றாரு? இது பாருங்க, அவர் சொன்னா கண்டிப்பா செய்யக்கூடிய ஆள் தான். சொன்னதை செய்யறாரா இல்லையான்னு மட்டும் பாருங்க.
என்னமோ பெருசா நியாயம் கேட்க போறோம் உண்டுலன்னு பண்ண போறோன்னு கிளம்புனீங்க. அந்த ஆள் எவ்வளவு திமிரா நக்கலா பேசுறாரு பாத்தீங்களா இல்லையா? போய் அசியப்பட்டு வந்ததுதான் மிச்சம். இத பாருங்க, பேசாம இந்த பிரச்சனை இதோட விடுறதா எல்லாருக்குமே நல்லதுன்னு தோணுது. அவரை சீண்ட சீண்ட இந்த பிரச்சனை இன்னும் பெருசாகிக்கிட்டே தான் இருக்கும். டேய் சும்மாறா, இவ்வளவு தூரம் வந்துருச்சு. அவர் ஆனதை பாத்துக்கோங்க. உங்க எல்லாரையும் வீட்டை விட்டு காலி பண்ணி இந்த வீட்டை இடிச்சிடறேன்னு சொல்றாரு. இப்ப போய் விட்டுலாம்னா சார், உங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க நிலத்தை வித்தீங்க, பில்டர் பிளாட் கட்டி காசை வாங்கிட்டு போயிட்டாரு. இதுக்கு நடுவுல நாங்க தான் சார் மாட்டிட்டு முழிக்கிறோம். இத பாருங்க சார், நீங்க எது செய்யறதா இருந்தாலும் ஆரம்பத்திலே செஞ்சிருக்கணும் சார். அப்பவே இவர் டேஞ்சரான ஆளு, உசரா இருக்கணும்னு சொன்னமா இல்லையா? சொன்னோம்ல. அப்பெல்லாம் விட்டுட்டு இப்ப வந்து குத்துதே குடையுதேன்னு சொன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? செக்ரட்டரி சார், அவர் பாட்டுக்க வீடு அடிச்சிடுவேன், இல்லாத வீட்டுக்கு இஎம்ஐ கட்டுவீங்கன்னு பயமுறுத்துறாரு. பண்ணாலும் பண்ணுவார் சார் அந்த ஆளு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். இங்க பாருங்க, நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம், பாத்துக்கலாம். நாம என்ன ஓசிலியா வீடு வாங்கணும்? நாமளும் காசு தானே கொடுத்துருக்கோம். ஐயா செக்ரட்டரி, ஐயா செக்ரட்டரி சார், அவரை வெளியில விரட்ட என்ன வழின்னு மட்டும் யோசிங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க, இதே மாதிரி தான் நம்ம எல்லாரும் புலம்பிட்டு இருக்க வேண்டியதுதான். மிஸ்டர் மார்க் நம்ம யாரையும் மதிக்கிறது இல்ல, அபார்ட்மெண்ட் ரூல்ஸையும் மதிக்கிறது இல்ல. அப்படின்னா அவருக்கு எதுக்கு நாம எல்லாரும் சர்வீசஸ் கொடுக்கணும்? என்ன சார் சொல்றீங்க? புரியல. இந்த அபார்ட்மெண்ட்ல வீடு வேணா அவருக்கு சொந்தமா இருக்கலாம், ஆனா காமன் சர்வீஸ்னு ஒரு சில விஷயம் இருக்குல்ல. ஆமா, அது அசோசியேஷன் கையில தானே இருக்கு. வாட்டர், இபி, டிரைனேஜ், பார்க்கிங் இதெல்லாம் காமன் தானே. அந்த சர்வீஸ்ல கட் பண்ணி விட்டுருவான். அப்ப என்ன பண்ணுவாரு? ஆமா சார். சூப்பரா, சூப்பர் ஐடியாடா ராஜா. சார், முதல்ல இந்த கரண்ட் கனெக்ஷன் கட் பண்ணிடுங்க. அத்தோட அந்த ஆளு தானா வலிக்கு வந்துருவாரு. ஆமா, கரண்ட் இல்லனா சமைக்க முடியாது, தூங்க முடியாது, அப்புறம் குளிக்கவும் முடியாது. அதேதான், எதுவுமே பண்ண முடியாதுல்ல. ஆக மொத்தத்துல இந்த வீட்ல குடி இருக்கவே முடியாது. சீதா, என்ன சீதா, என்னாச்சு? பாத்ரூம்ல தண்ணி வரல? ஆமாங்க, கரண்ட் வேற ராத்திரியில இருந்து இல்ல. கரண்ட் இல்லையா? தாத்தா, வா. தாத்தா, கரண்ட் இல்ல. பாத்தியா? நான் தான் சீக்கிரமா எந்திக்குவேன்ல. எழுந்து பார்த்தா சுத்தமா தண்ணியே இல்ல. சரி, நீ எங்க போயிட்டு வர்ற இப்ப? சும்மா மொட்டை மாடிக்கு போய் வேடிக்கை பார்த்தேன். தண்ணி இல்லன்னதும் உடனே இயற்கை ரசிக்க போயிட்டான் பாரு. சரிங்க, இப்ப தண்ணிக்கு என்ன பண்றது? அதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. கேன் தண்ணி வச்சு சமைக்கலாம், குளிக்க வேணும்ல. தாத்தா, கீழே கார்லாம் நிக்கும்ல, அங்க ஒரு பைப் இருக்கு, அதுல தண்ணி வரும். நான் வேணும்னா போய் பிடிச்சிட்டு வரட்டா? ஏய், நீ எதுக்கு போற? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். தாத்தா இரு, தாத்தா இருங்க தாத்தா, தண்ணி குடு தாத்தா. விடுங்க தாத்தா, அதெல்லாம் அசால்ட் விஷயம். டீ கடையில தினமும் நான் தான் 10 கூட தண்ணி எடுப்பேன். இப்ப பாருங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நானே கொண்டு வரேன். என்ன என்ன? இங்க தண்ணி எல்லாம் பிடிக்கூடாது, கிளம்பு. ஏன் பிடிக்க கூடாது? இங்க பாரு, அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது, கிளம்பு. எங்க வீட்ல தண்ணி வரல. இங்க பாரு, அதுக்கு நாங்க எதுவும் பண்ண முடியாது, கிளம்பு. ஓ, எல்லாம் உங்க வேலை தானா? கிளம்புன்னு சொல்றல. டேய், என்னடா
அங்கேயும் தண்ணி வரலையா? அதெல்லாம் வருது. அப்புறம் தூக்கிட்டு வர முடியலையா? டேய், நான் தான் அப்பவே சொன்னதெல்லாம் நான் தூக்கிட்டு வர்றேன்னு. ஏன் தாத்தா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் உங்க பசங்க செஞ்ச வேலை. அங்க என்ன தண்ணி பிடிக்கவே விட மாட்டாங்க. நினைச்சேன் இதெல்லாம் அவனுங்க வேலையா தான் இருக்கும்னு. நேத்து ஹெவியா பேசியிருக்கேன்ல. சரியா? நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணி சரி சரி அவர்கிட்ட சொல்லி வச்சு சரியா? எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லு. இவரு பிரியாவோட அப்பா வச்சே இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? அது மட்டும் போதுமா? எதுக்கு நிறுத்துறீங்க? கிளம்புங்க. ஒரு நிமிஷம்மா, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போயிடலாம். இப்ப கேட்டு என்ன பண்ண போறீங்க? இதெல்லாம் தேவையில்லாத சிக்கல். கிளம்புங்க. ஒரு உமா, 2 நிமிஷம் உமா, என்ன ஏதுன்னு கேட்டு வந்துடுறேன். 2 நிமிஷம் இரு, வந்துடுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் உமா, ஒரே ஒரு நிமிஷம். நான் வந்துடுறேன். ரவி சொல்லிட்டே இருக்க. ரவி நில்லுங்க. தம்பி, என்ன தெரியுதாப்பா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பாத்தீங்களே, பிரியாப்பாவோட கார் டிரைவர். சொல்லுங்க. பிரியா ஏன் பொண்ணு மாதிரி தம்பி, என் கைக்குள்ள வளர்ந்த புள்ள. அது உங்களை மனசார காதலிச்சு கடைசி வரைக்கும் உங்களை மறக்கவே இல்லை. ஏப்பா, அந்த புள்ளைய இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டியே. எல்லாம் என் நேரம். பிரியா ரொம்ப ரொம்ப நல்லவ, அது எனக்கும் தெரியும். அவ என்ன பார்த்ததுதான் அவ வாழ்க்கையில செஞ்ச பெரிய தப்பு. என்ன, பிரியாவோட சிங்கப்பூர் ட்ரெஸ் உங்களுக்கு தெரியுமா? இல்ல தம்பி, அத பத்தி சொல்லிட்டு போலான்னு தான் நான் வந்தேன். பிரியா சிங்கப்பூர்ல இல்ல. என்னடா சொல்றீங்க? அப்போ இங்கதான் இருக்காளா? இல்லப்பா, அவ இந்த உலகத்துல எங்கேயுமே இல்ல. பிரியா? ஆமா, அவ இறந்து போயிட்டா. அண்ணே, என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க நீங்க? பிரியா இறந்து போயிட்டாளா? பொய் சொல்றீங்க, பொய் சொல்றீங்க. ஆனா பிரியாவோட அப்பா வேற மாதிரி சொன்னாரு. அவரு உங்க மேல இருக்கிற கோவத்துல அப்படி சொல்றாரு. பிரியா கர்ப்பமா இருந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கும் போது குழந்தைய பெத்துட்டு அவ போய் சேர்ந்துட்டா தம்பி. தன்னோட பொண்ணு செத்துருச்சுன்னதும் அவர் மனசே வெறுத்து போச்சு. என் பொண்ணு சாவுக்கு இந்த குழந்தை தான் காரணம்னு இத கொண்டு போய் ஏதாவது ஆசிரமத்துல கொண்டு போய் சேர்த்துருன்னு சொன்னாரு தம்பி. ஆமா தம்பி, நான் தான் அந்த பிஞ்சு குழந்தைய என் கையால கொண்டு போய் ஆசிரமத்துல சேர்த்துட்டு வந்தேன் தம்பி. தம்பி எந்திரிப்பா, தம்பி எந்திரிப்பா, அழாதப்பா, எந்திரிப்பா. ஐயோ, என் குழந்தை ஆசிரமத்திலே இருக்கு. ஆமா தம்பி, அதுக்கு இப்போ 7 வயசு இருக்கும். ஆம்பளை பையன் தம்பி. எந்த ஆசிரமம்? என் பையனை நான் இப்ப பார்க்க முடியுமா? பார்க்கலாம் தம்பி, போய் கேட்டு பாருங்க தம்பி. ஐயப்பா தாங்கள் பக்கத்துல இருக்கிற மதர் தெரேசா ஆதரவற்ற இல்லம்னு ஒண்ணு இருக்கு. அங்க 7 மலைன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட போய் என் பேரை சொல்லி விசாரிச்சு பாருங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சரிப்பா, அழாதப்பா, அழாத. சரிப்பா, போய் பாருங்க தம்பி, போய் பாருங்க. நான் இப்பவே கிளம்புறேன். சரிப்பா, போயிட்டு வாங்க. இவ்வளவுதான் சார் குழந்தைங்க, பாருங்க.
தெரியல சார், கெஸ் பண்ண முடியல. இது கெஸ் பண்ற விஷயம் கிடையாது சார். உங்க குழந்தை இங்க எந்த நாள் வந்துச்சோ அது தெரிஞ்சாதான் நாங்க எதுவுமே சொல்ல முடியும். அது இல்லாம குத்து மதிப்பா எது செஞ்சாலும் அது தப்பாயிடும் சார். இல்லீகல் கூட. அந்த இல்லத்துக்கு போய் ஏழுமலைன்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட போய் என் பேரை சொல்லி விசாரிச்சு பாருங்க. சார், இங்க ஏழுமலைன்னு ஒருத்தர் வேலை பார்க்கறாரா? ஆமா, இந்த ஹாஸ்டல் இன்சார்ஜ் அவர்தான். சார், அவருக்கு கண்டிப்பா தெரியும் சார். அவர்கிட்ட தான் விட்டுட்டு போனதா சொன்னாரு. 1 மினிட், ஏழுமலை வர சொல்றேன். ஏழுமலை, இவர் பேர் தான் ரவி. 7 வருஷத்துக்கு முன்னாடி இவருடைய குழந்தை இங்க வந்து சேர்ந்திருக்கான். யாருன்னு தெரியலையா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கா? ஆமா சார், ரவிச்சந்திரன் ஒருத்தர் 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைய கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சாரா? நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க சார். யாரு, அந்த டிரைவரா? ஆமா ஆமா, அவரேதான் அவரேதான். ஆமா, ஞாபகம் இருக்கு. ஒரு பச்சை குழந்தைய கொண்டு வந்தாரு. அந்த பையன் தான் சார். இங்க இருக்கிறதுல யாருன்னு அந்த பையன்? இவனா? இல்ல, இவனா? இவனா? அவன் இங்க இல்ல தம்பி. அவனை தத்து கொடுத்தாச்சு. எனக்கு தத்து கொடுத்தாச்சா? சார், யாரை கேட்டு சார் பண்ணீங்க? ஹலோ சார், நீங்க குழந்தைய பாத்துக்கல, அதனால தான் ஆசிரமத்துக்கு வந்திருக்கு. நீங்க எங்க கிட்ட வந்து எகிறீங்க? சார் சார், சாரி சார், சாரி சார். எங்க தத்து கொடுத்தீங்க? இப்போ என் பையன் எங்க சார் இருக்கா? சார், கொஞ்சம் டீடைல் மட்டும் கொடுங்க சார், ப்ளீஸ் சார். ரொம்ப கஷ்டம் மிஸ்டர் ரவி. நீங்க சொன்ன சைல்ட அடாப்ஷன் கொடுத்து 4 வருஷம் இருக்கும். ஏதோ ஒரு ஃபேமிலியில அட்டாச்சா வளர ஆரம்பிச்சிருப்பான். நீங்க திரும்பவும் போய் நான் தான் உண்மையான அப்பான்னு சொல்லி அவனை ஹர்ட் பண்ண போறீங்களா? அவ்வளோ எமோஷனலா இருக்கிற ஆளு அப்பயே விட்டுற கூடாதுல்ல? தப்பு தான் சார், ரொம்ப தப்பு தான். அது ஒரு ஃபேமிலி பிரச்சனை சார். அப்போ அப்படி ஆயிடுச்சு சார். ஹலோ ஹலோ தம்பி, என்னப்பா போட்டோ எடுத்துட்டு வரதுக்குள்ள உடனே கிளம்பி போயிட்டீங்க? உங்க கார்டை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. அதுல உங்க நம்பர் இருந்தனால கால் பண்ண. ஓ, அண்ணா அண்ணா சொல்லுங்கண்ணே, போட்டோ கிடைச்சதா? இருக்கு தம்பி, அதான் உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன், ஓபன் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்ஸ். நான் திருப்பி கால் பண்றேன். சொல்லுமா? என்ன இன்னும் ஆளை காணோம்? எவ்வளவு நேரம் ஆச்சு சொல்லி? உமா, இந்த வந்துடுறேன் உமா. சீக்கிரம் வாங்க. வரேன் 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 உமா, வரேன் வரேன். ஏய், சொல்றா. அண்ணா, என்ன ஸ்டாக் வரல? ஏய் ஏய், அவனுக்கு கால் பண்ணி கேளுடா. சும்மா சும்மா நோய் நோய் ஃபோன் பண்ணிக்கிட்டு ராஸ்கல். பை. ஹலோ ஹலோ தம்பி, என்னப்பா போட்டோ எடுத்துட்டு வரதுக்குள்ள உடனே கிளம்பி போயிட்டீங்க?
உங்க கார்டை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. அதுல உங்க நம்பர் இருந்தனால கால் பண்ணேன். ஓ அண்ணா 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 சொல்லுங்கண்ணே, போட்டோ கிடைச்சதா? இருக்கு தம்பி, அதான் உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன், ஓபன் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்ஸ். நான் திருப்பி கால் பண்றேன். சொல்லுமா. என்ன இன்னும் ஆளை காணோம்? எவ்வளவு நேரம் ஆச்சு சொல்லி? உமா இந்த வந்துடுறேன் உமா. சீக்கிரம் வாங்க. வரேன் 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 உமா, வரேன் வரேன். இவனா? இவனா? இவனா பிரியாவோட மகன்? அப்படின்னா இவன் ஏன் மகனா? என்னோட பிள்ளையா? சொல்லுப்பா. அண்ணா 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 அண்ணா, நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புனது கரெக்டான போட்டோ தானா? டீ கடையில வேலை பார்த்த பையனை ஒரு பெரியவர் வந்து கூட்டிட்டு போனதா சொன்னீங்களே, அதே பையன் தானே? ஆமாப்பா, அதே பையன் தான்ப்பா. ஏன் இவ்வளவு சந்தேகமா கேக்குற? அவனை உனக்கு ஏற்கனவே தெரியுமா? இல்ல இல்ல இல்ல, சும்மா தான் கேட்டேன். தாத்தா, நான் இதுக்கு முன்னாடியே வேலை பார்த்த டீ கடை ஓனர் வீட்டுக்கு எத்தனை வாட்டியோ போயிருக்கேன் தாத்தா. வீடு ஃபுல்லா நிறைய அவங்க பசங்களோட போட்டோவை மாட்டி வச்சிருக்காங்க. ஆனா இங்க எந்த போட்டோவும் இல்லையே தாத்தா. உங்களுக்கு பசங்களா பிடிக்காதா? சொல்லுங்க தாத்தா, பிடிக்காதா? டேய், ஏன் அவங்க உங்ககிட்ட எப்பவுமே சண்டை போடுறாங்க? அது அப்படிதான்ப்பா. நீ சின்ன புள்ள, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஆனா ஒரு விஷயம், ஆனா அவங்க என் மேல பாசமா இருந்ததெல்லாம் முன்னாடி. நாங்களும் அவங்க மேல ரொம்ப பாசமா தான் இருந்தோம். ஏதோ ஒரு கெட்ட நேரம் எல்லாம் மாறி போச்சு. சக்தி, நீ பெரியவங்களோட பிரச்சனைய பத்திலாம் ரொம்ப யோசிக்க கூடாது. ஜாலியா சந்தோஷமா இருக்கணும், சரியா? ஓகே பாட்டி. தாத்தா, என்ன? பாட்டி, நான் உங்ககிட்ட ஒண்ணு காட்டணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன். அப்படியா? என்ன? எதை மறந்த? எங்க அம்மாவோட போட்டோ. அம்மாவோட போட்டோவா? டேய், அத வச்சிருக்கியா? ஆமா தாத்தா, எங்க அம்மாவை நான் பார்த்ததே இல்ல, போட்டோல தான் பார்த்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆசிரமத்துல இருந்தேன்னு சொன்னேன்ல, ஆமா, அங்கதான் கொடுத்தாங்க. இருங்க தாத்தா, நான் போய் எடுத்துட்டு வரேன்.
சக்தி போட்டோ எங்க வச்சிருப்பான்? எங்கேயுமே இல்லையே. இது சக்தி ரூம் தானா? எதுவும் கபோர்ட்ல பார்ப்போம். பிரியா, பிரியா, ஐயோ பிரியா. என்னங்க சக்தி